உலகின் பழமையான 5 செம்மொழிகள். உலகில் இன்று வரை தொடர்ச்சியாக பேசப்படும் மிக பழமையான செம்மொழி என்றால் அது தமிழ்தான். இலக்கிய மரபு சுமார் 2500 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. சங்க இலக்கியம், இலக்கண துல்லியம், தனித்த பண்பாடு என தமிழின் தனிச்சிறப்புதான் தமிழ் மற்ற மொழிகளை விட முன் நிற்பதற்கு காரணம். இந்தியாவின் பல மொழிகளின் அடித்தளமாக சமஸ்கிருதம் உள்ளது. இந்தோ ஆரிய குடும்பத்தின் மூத்த மொழியாக கருதப்படுகிறது. வேதங்கள், உபனிஷதங்கள், இராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்களில் வாழும் மொழியாக உள்ளது என்றாலும் மக்களால் பேசப்படும் மொழியாக இல்லை. இருந்தாலும் இந்தியாவில் செல்வாக்கு மிக்க மொழியாக உள்ளது. சீன மொழி பல 100 ஆண்டுகளாக எழுத்து முறையை மாற்றாமல் பேணிய மொழியாகும். எழுத்துகளே சீன மொழியும் பலமாக இருந்தது. சீன மொழியில் இருந்த பல மொழிகள் தோன்றினாலும் எல்லா மொழிகளிலும் ஒரே எழுத்து முறையை பயன்படுத்துவதே இதன் சிறப்பு. அரசியல், தனிமனித சிந்தனை, தத்துவம், சட்டம் போன்ற பல நூல்களை கொண்டுள்ளது. கிரேக்கம் மனித வரலாற்றில் முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்திய மொழியாகும். மத நம்பிக்கைகளை தாண்டி தர்க்கம் மற்றும் காரண விசாரணையை மையமாக கொண்டு அறிவு வளர்ச்சி ஏற்பட்டது இம்மொழியின் காலத்திலேதான். பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகள் அரசியல், ஒழுக்கம், அறிவியல் ஆகிய துறைகளுக்கு அடித்தளம் அமைத்தனர். கணிதம், மருத்துவம், தத்துவம் ஆகிய துறைகளின் அடிப்படை கருத்துகள் இந்த மொழியில் உருவாகின. இன்று பழங்கிரேக்கம் பேசப்படாத நிலையில் இருந்தாலும் மேற்கத்திய கல்வி மற்றும் அறிவியல் சிந்தனையில் அதன் தாக்கம் தொடர்ந்து காணப்படுகிறது. லத்தீன் ரோமானிய பேரரசின் நிர்வாக மற்றும் சட்ட மொழியாக விளங்கியது. அரசு நிர்வாகம், நீதிமுறை, இராணுவ அமைப்பு ஆகியவை லத்தீன் மூலம் முறையாக பதிவு செய்யப்பட்டன. இந்த மொழி ஐரோப்பாவின் பல மொழிகளுக்கு அடித்தளமாக இருந்ததோடு பிரெஞ்சு, ஸ்பானிஷ், இத்தாலியன் போன்ற மொழிகள் உருவாக காரணமாகியது. இன்று லத்தீன் பேசப்படும் மொழி அல்ல. ஆனால் சட்டம், மருத்துவம், அறிவியல் ஆகிய துறைகளில் பயன்படுத்தப்படும் சொற்கள் அதன் தொடர்ச்சியை நிரூபிக்கின்றன. இழந்த அருமும் அதன் அமைப்பு சிந்தனை உலக நாகரீகத்தில் வாழ்ந்து வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.